அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயினில் வந்து தட்கல் டிக்கெட் புக் செய்யும்போது எத்தனை மணிக்கு லாகின் செய்து உள்ளே போகணும்? எத்தனை மணி அப்படின்னா, அதாவது 11 மணி தட்கலுக்கு வந்து எத்தனை மணிக்கு லாகின் செய்து உள்ளே போகணும்? 10 மணி ஏசி தட்காலுக்கு வந்து எத்தனை மணிக்கு லாகின் செய்து உள்ளே போகணும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தட்கல் நேரமும் நம்ம மொபைலில் உள்ள நேரமும் ஒன்றா? ஏன்னா மொபைலில் உள்ள டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். மொபைலில் உள்ள டைமை பார்த்துக்கிட்டு, ஓ மொபைலில் இந்த டைம் இருக்குது, அப்போ இப்படிப்பட்ட டைமு தான் ரயில்வேலையும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதே டைமில் ஓப்பன் பண்ணால் தட்கல் ஓப்பன் ஆகாது. அப்போ மொபைலில் உள்ள நேரமும் ஐஆர்சிடிசி ரயில்வேல உள்ள நேரமும் ஒன்றா? அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஐஆர்சிடிசி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக தட்கலை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, நான் வந்து என்றைக்குமே புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு புக் பண்ணுனா நாளைக்கு போகிறதுக்கு, நாளைக்கு உள்ள ட்ரெயினுக்கு இன்னைக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ணலாம். அதாவது காலையில் 10 மணிக்கு ஏசி டிக்கெட் புக் பண்ணலாம், காலையில் 11 மணிக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணலாம். ஓகேவா, அப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்து லாகின் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், காலையில் 10 மணி ஏசி டிக்கெட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 9, நல்லா புரிஞ்சுக்கணும், 9:54 9:56 லாகின் பண்ணிடணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். 9:56 கூட போகக்கூடாது, 9:55 9:55 லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். ஓகேவா, அதுவே ஸ்லீப்பர் கோச்சாக இருந்தால் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் 10:54 10:55 லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ இந்த 10:54 10:55 நம்ம டைமை பார்த்து, இப்போ வந்து நம்ம டைமை பார்த்து நம்ம வந்து லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ரயில்வே வெப்சைட்டில் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரயில்வே வெப்சைட்டில் எப்படி வந்து டைமை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மொபைலில் புக் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னா www.irctc.co.in அப்படிங்கிறத டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே வெப்சைட் இப்படி தான் வரும். இதில் டைம் எங்கே ஓடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜூம் பண்ணிகிட்டே வாங்க. ஜூம் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே போதுமானது, உங்களுக்கு டைம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ காலையிலே மணி 6:37. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் தட்கால் புக் பண்ணும் போதும் 10:54 அப்புறம் இதில் செகண்ட் வருது பார்த்தீங்களா, 10:54 ஒரு 30 செகண்ட், ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியே வராது. இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் வந்து 10:54 உள்ளே போகிறதுக்கு பதிலாக 10:53 உள்ளே போயிட்டீங்க, லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க 11 மணி தட்காலுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாகின் பண்ணிட்டே வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து சர்ச் பண்ணுவீங்க. இப்படி சர்ச் பண்ணி அப்படி பார்க்கும்போது லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆயிட்டு, அதாவது வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போகிறது மிகவும் கஷ்டம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் வந்து கோட்டா ஜென்ரலுக்கு பதிலாக தட்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, இன்றைக்குள்ள டேட்டு 8, நாளைக்குள்ள டேட்டு 9 செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஸ்லீப்பர் தட்கல் வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்க டைம் உங்களுக்கு வந்து 10:54 10:55 அப்படி இருக்கணும். அப்போ தான் அது வெளியே வராது, கரெக்டாக இருக்கும். இந்த 132 டிக்கெட் அவைலபிள் இருக்குல்ல, அதில் ஆஷ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஷ் சிம்பிள் எப்போ போகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 AM இந்த ஆஷ் சிம்பிள் காணாமல் போயிடும். அப்போ இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் காணாமல் போகுது. இதே எஸ்எல்ல ஒரு வாட்டி தொட்டணும், அப்படி தொட்டால் மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகி தான் அந்த ஆஷ் சிம்பிள் காணாமல் போகும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது 11 மணி இந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது, கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இதில் இப்போ 6:39 இருக்குது, அதில் கரெக்டாக 11:00 அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் வந்து இந்த எஸ்எல்ல கிளிக் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆஷ் சிம்பிள் காணாமல் போய் உங்களுக்கு வந்து நேம் அடிக்கிற ஆப்ஷன்லாம் வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.